நம்ம இயேசு சாமி. இந்த தூய ஆவியின் திரேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைய நாளின் சிந்தனைக்காக உபாகமம் 32 அதிகாரம் 20வது வசனம். என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்கள் கதி என்ன எவ்வாறாகும் என்று பார்ப்பேன். அவர்கள் கோணலான சந்ததி, துரோகிகளான பிள்ளைகள். அன்புக்குரிய இறை மக்களே, நம்முடைய ஆண்டவராகிய கடவுள் தம்மை நேசிக்கிறவர்களை, தனக்கு கீழ்ப்படுகிறவர்களை, தன்னிடத்தில் தாழ்மையாய் வருகிறவர்களை ஒருபோதும் தள்ளிவிடாத ஆண்டவராக இருக்கிறார். நாம் கேட்கும் போதெல்லாம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை மார்போடு அணைத்து கொண்டு, கோழி தன் குஞ்சுகளை கழுகு தன் ரெக்கையின் நிழலில் மேலே சுமந்து கொண்டு செல்வதைப் போல இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வந்தார். ஆனால் இங்கே பார்க்கும்போது ஆண்டவராகிய கர்த்தரோ இஸ்ரவேல் மக்களை பார்த்து, அவர்களுக்கு என் முகத்தை மறைப்பேன், அவர்கள் கோணலான சந்ததி, துரோகிகளான பிள்ளைகள். இன்றைக்கு நாம் ஒருவர் பயணத்தை துவங்கும் பொழுது அல்லது ஏதோ ஒரு காரியத்தைக்காக வீட்டை விட்டு புறப்படும்போது எங்கே போகிறாய் என்று கேட்பது சம்பிரதாயம், நம்முடைய நடைமுறை. சென்று வெற்றியுடன் திரும்பி வாருங்கள் என்று சொன்னால் உற்சாகம் அடைகிறார். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் நீங்கள் நல்லா இருக்கணும் என்னும் ஆசீர்வாத வார்த்தைகளை கேட்ட விரும்பாதவர்கள் யாரும் நம்மிலே ஒருவர் தவறான வெற்றி பெற முடியாத ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருப்பது நன்கு தெரிந்திருந்தாலும் நீ நினைப்பது போல ஒன்றும் நடக்காது, இதை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய், வெற்றி அடைய மாட்டாய், இப்படி மாற்றி முயற்சி செய் என்று சொல்லும் பொழுது அதை கேட்பதற்கு நாம் மறுக்கிறோம். மனித வார்த்தைகளுக்கு இவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் மூலமாக. ஆனால் இந்த உலகத்தில் உயர்ந்த அளவுக்கு வல்லமையான இறை வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது, நேர்மையானது, உண்மையானது, நம்பிக்கைக்குரியது. அநேக நேரங்களிலே திருமறையிலே ஆசீர்வாதங்கள், நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய இல்லம் விஸ்தாரப்படும், சிறப்படையும் என்று சொல்கின்ற அந்த குணாதிசயங்கள் இன்றைக்கு திருமுறையிலே காணப்படுகிறது, கடவுளின் அருள் கொடை குணங்களிலே. ஆனால் கடவுளுடைய அந்த எச்சரிப்பு நாம் மாற வேண்டும், மனம் மாற வேண்டும், நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம்முடைய தலைமுறைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ கோணலான சந்ததி. ஒரு சில சம்பவங்களில் நாம் பார்க்கும் பொழுது, இந்த பரம்பரையா, இன்னாருடைய மகனா, இவனுடைய அப்பன் இந்த காரியத்தை செய்தவன், இப்படிப்பட்ட தவறான வழிகளை நடந்தவன், இவனுடைய பரம்பரையை வழங்காத பரம்பரை என்றெல்லாம் நாம் குறை சொல்வோம். ஆனால் அதுபோல் ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், இஸ்ரவேலை எவ்வளவு அதிகமாக நேசித்தாரோ அவ்வளவுக்கு அதிகமாக அவர்களை கோபப்படுத்தும் வண்ணமாக அவர் சொல்கிறார், இவர்கள் கோணலான சந்ததி. கோணலான சந்ததி என்று சொன்னால் கடவுளுக்கு விரோதமான சந்ததி, கடவுளை விட்டு தூரமாய் நிற்கின்ற சந்ததி. அப்படிப்பட்ட சந்ததியாக இன்றைக்கு நீங்களும் நானும் காணப்படுகிறோம். கடவுளுடைய ஆராதனைகளிலே, ஜெபத்திலே, ஊழியத்திலே, குடும்பத்திலே, திருப்பணிகளிலே, கர்த்தருக்கென்று விதைப்பதிலே, கர்த்தருக்கென்று நடப்பதிலே, கர்த்தருக்கென்று கொடுப்பதிலே நாம் குறைவுள்ளவர்களாக காணப்படுவதனால், என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவராகிய கடவுள் உங்களையும் என்னையும்
அழைக்கும் பொழுது அவர் கொடுக்கிறார். நீ அந்த கோணலான சந்ததி, நீ துரோகி. ஏனென்றால் நம்பிக்கைக்குரியவனாக நாம் கடவுளிடத்தில் நடந்து கொள்கிறோம் அநேக நேரங்களில். ஆனால் இந்த துரோகி நம்பிக்கைக்குரியவனாக இருந்து கொண்டே துரோகியை செய்வோம். அப்படிப்பட்ட சந்ததியாக நாம் இருக்கும். அதை பார்த்து தான் ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார் இஸ்ரவேல் மக்களை, நீ கோணலான சந்ததி, துரோகமான சந்ததி, நீ என்னை விட்டு அகல வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் நீ செய்த அந்த விக்கிரக வழிபாடு, வீணான ஆராதனை, இவைகளிலிருந்து உங்களை விளக்க உன் மீது நான் கோபப்படுத்துகிறேன், கோபமாயிருக்கிறேன் என்று சொல்லி கடவுளுடைய உக்கிர கோபத்தை இஸ்ரவேல் மக்கள் மீது கடவுள் ஊற்றுவதை பார்க்கிறோம். நீங்கள் நேரங்களில் நாம் திருமறையில் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் அவருடைய எச்சரிப்பை பெறுவதற்கு, அவர் சொல்லுகிற அந்த விளைவை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோம். ஆகவே அப்படிப்பட்ட சிந்தனையோடு இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசமுள்ள இயேசுவே, உம்முடைய அன்பினாலே இரக்கத்தினாலே எங்களுக்கு புது வாழ்வை கட்டளையிட்டீர். நாங்கள் உம்முடைய கோபத்தை ஆண்டவரை மறந்தவர்களாக இருக்கிறோம். உம்முடைய சத்தியத்தை இழந்தவர்களாக இருக்கிறோம். உம்முடைய கோபத்துக்கு ஆளானவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு மனந்திருந்தி நாங்கள் வருகிறோம். நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும், வழிநடத்தும். இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.